வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோட் பார்வதி நகருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸுங்க. ஸோ G+1 இருக்குது. 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு தான் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா G+1 இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 1,50,00,000. ஸோ ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட வேறு டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம், மேலே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டல் விட்டாலும் மினிமம் கீழே ஒரு 15,000, மேலே 15,000, மொத்தமாக பார்த்திங்கன்னா மினிமம் 30,000 பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாடகை விடலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 2 கார் பார்க்கிங் விடுறதுக்கான இடம் இருக்குது. ஸோ 2 காரை உள்ள நிறுத்திக்கலாம். வீட்டோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் 25 வருஷம் ஆகுதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் வந்து 10வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 9 to 10 இயர்ஸ்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. ஸோ ரேட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட தான் போயிட்டு ரேட்டு நெகோசியபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்வதி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக 800லேருந்து மேக்ஸிமம் ஒரு 900 மீட்டருக்குள்ளே தாங்க வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லணும்னா 1 கிலோமீட்டர். ஸோ இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா இந்த வீடு ஆனது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அடையார் ரிவர். ஸோ அந்த காம்பவுண்டு போகும். ஸோ கம்பியெல்லாம் போட்டு வச்சுட்ருப்பாங்க. அது கேட்டெல்லாம் போட்டு க்ரில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இது இந்த லொக்கேஷனில் லாஸ்ட் பிளாட்டாக இருக்கும். ஸோ ரைட் லெஃப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்டு ஏரியா தான். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா ரீசனபிள் ரேட் தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அடையார் ரிவரை ஒட்டி இருக்குன்றது ஒரு விஷயம். ஸோ இதே பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து மேலேருந்து பார்த்தா அந்த வியூ நல்லாயிருக்குன்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க. தூங்கி இருந்து நம்ம ஒரு ஆற்றுல தண்ணியை பார்க்குறதுக்கு நல்லா தான் நினைக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை மைனஸாக நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றதையும் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ்டு தான், லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு எல்லாமும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதே லொக்கேஷனில் ஒரே ஒரு 100 மீட்டர் 50லேருந்து 100 மீட்டர் முன்னாடி போனாலே 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 1,20,00,000 1,30,00,000 சேல்ஸ் இப்போ வந்து கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரானைட் தாங்க, செமி ஃபர்னிஷ்டு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டோடு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃபுல்லாகவே கிரவுண்டு அதான் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு கிரானைட் ஒர்க்கு தான் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. ஓன் யூஸுக்கு இது பண்ணாதுங்க. ஸோ ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸில் இருக்கவங்க தான், விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பார்த்திங்கன்னா இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா உடைய பொண்ணுக்கான ஜென்மனில் படிப்பு காரணமாக பார்த்திங்கன்னா இதை சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னு டெஃபினட்டாக சொல்லலாம். வீடு இன்னமும் மினிமம் 25 வருஷம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எம்சனில் கட்டுற வீடுகளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷம் நம்ம வந்து கொடுக்குறாங்க லைஃப் டைம். ஓல்டு ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லுவேன், எத்தனை வருஷம் ஓல்டாக இருந்தாலும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆணி கூட ஈஸியாக அவ்வளோ சுலபமாக அடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி விடாங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ண வேணாம். ப்ராப்பர்ட்டி சம்மந்தம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.